மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதியில் இருக்கின்ற அத்தனை பழுதடைந்த அங்கன்வாடிகளையும் புதுப்பித்து அங்கன்வாடி மையங்களுக்கு வருகின்ற குழந்தைகளுக்கு ஒரு பாதுகாப்பான இடத்தை அளித்திடவும், கர்ப்பிணி பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் எல்லாம் அவர்கள் வந்து பொருட்களை பெற்றுச் செல்வதற்கும் அந்த அங்கன்வாடி மையங்கள் என்பது நம்பிக்கைக்குரியதாக நிறைய பேர் பயன்படுத்துகின்ற வகையிலே மாற்றித்தர வேண்டும் என்பதற்காக சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் அதிகமான நிதியினை புதிய அங்கன்வாடிகள் கட்டுவதற்கு நாங்கள் செலவழித்துக் கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே டாடாபாத் பகுதியிலே இன்று புதிய அங்கன்வாடி மையம் திறக்கப்பட்டிருக்கிறது. இன்று நகர்ப்புற பகுதிகளில் அதிகமாக பெண்கள் வேலைக்கு செல்ல வேண்டிய ஒரு காரணம் இருக்கிறது. ஏனென்றால் குடும்பத்தில் இரு நபர்களும் சம்பாதிக்க வேண்டிய ஒரு கட்டாயம், நகர்ப்புற பகுதிகளில் இருக்கின்ற வேலை வாய்ப்புகள் வாயிலாக பெண்களுக்கு வாய்ப்புகளும் அதிகமாக கிடைக்கிறது. இதன் காரணமாக பெண்கள் இன்று அதிகமாக வேலைக்கு செல்கின்ற பொழுது அவர்களுடைய குழந்தைகளை ஒரு நம்பகமான, பாதுகாப்பாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்தில் விட்டு செல்வதன் மூலமாக அவர்கள் எங்கு வேலைக்கு சென்றாலும் மன நிம்மதியோடு வேலை செய்ய முடியும். இன்று குழந்தை பிறப்பு, குழந்தை அதிலும் குறிப்பாக பச்சிளம் குழந்தைகள் வளர்ப்பு என்பது வேலைக்கு செல்கின்ற தாய்மார்களுக்கு ஒரு சவாலாக மாறிக்கொண்டிருக்கிறது. அங்கன்வாடி மையங்களில் குழந்தைகளை பார்த்து கொள்வதற்கான ஒரு தகுந்த சூழ்நிலையை உருவாக்க வேண்டும் என்பதற்காகத்தான் தெற்கு தொகுதியில் புதிய அங்கன்வாடி மையங்களை நிறைய உருவாக்கி கொண்டிருக்கிறோம். பாதுகாக்கப்பட்ட குடிநீர், கழிப்பிட வசதி, சோலார் வாயிலாக மின் வசதி என்று சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதி ஒருபுறம் அந்த பணிகள் நடந்தாலும் கூட நிறைய நிறுவனங்களில் இருந்து CSR நிதி பெற்று கூட புதிய அங்கன்வாடி மையங்களை இங்கு அமைத்துக் கொண்டிருக்கிறோம். விஸ்வகர்மா திட்டம் தமிழகத்தில் அமல்படுத்த முடியாது, மத்திய அரசு சொல்கின்ற செயல் வடிவத்தில் எங்களால் நிறைவேற்ற முடியாது. ஆனால் நாங்கள் ஒரு விரிவான ஒரு திட்டத்தை அமல்படுத்த இருக்கிறோம் என மாநிலத்தினுடைய முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் சிறு குறு தொழில்கள் துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியிருக்கிறார். மிகுந்த ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒரு கடிதம் அது, முடிவு அது. 2023 செப்டம்பர் 17ஆம் தேதியன்று இந்த திட்டம் மத்திய அரசாங்கத்தின் வாயிலாக அமல்படுத்தப்பட்டது. விஸ்வகர்மா திட்டம் என்று இதற்கு பெயர் சூட்டப்பட்டு 18 வகையான தொழில்களை செய்பவர்களை இந்த திட்டத்தில் இணைத்தார்கள். இதன் வாயிலாக பாரம்பரியமாக இந்த கைவினை கலைஞர்கள், தொழிலில் செய்பவர்கள், தொழிலில் ஈடுபட்டு கொண்டிருப்பவர்கள் மட்டுமல்ல, இந்த தொழிலை ஆரம்பிக்க நினைக்கின்ற அல்லது நடத்தி கொண்டிருக்கின்ற எந்த ஒரு நபர்களும், குறிப்பாக தையல் கலைஞர்களுக்கு இந்த திட்டத்தில் அவர்கள் பலன் பெறலாம். ஆனால் தையல் கலைஞர்களாக இன்று இருப்பவர்கள் ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கிடையாது. இன்றைக்கு எல்லா தொழில்களும் எல்லா சமுதாயமும் செய்யக்கூடிய சூழல் மாறி இருக்கக்கூடிய இந்த சூழலில் சமூக நீதிக்கு எதிராக ஜாதிகள் வாயிலாக இது அமல்படுத்தப்படுவதை நாங்கள் எதிர்க்கிறோம் என உண்மைக்கு சற்றும் பொருத்தமில்லாத ஒரு தகவலை மாநிலத்தினுடைய முதலமைச்சர் தெரிவித்திருக்கிறார். சமூக நீதி பாதுகாக்கப்பட வேண்டும். சமூக நீதி எந்த ஒரு விதத்திலேயும் பாதிக்கப்படக்கூடாது. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. சமூக நீதி பாதிக்கப்படும் என்கின்ற ரீதியில் ஒரு பொய்யை சொல்லி இதன் வாயிலாக தமிழகத்தில் இருக்கின்ற லட்சக்கணக்கான கைவினை கலைஞர்களுடைய வாழ்க்கையை முடக்க பார்க்கிறார் தமிழகத்தினுடைய முதல்வர். பக்கத்து மாநிலங்களில், கேரளா அல்லது காங்கிரஸ் ஆட்சி செய்கின்ற மாநிலங்களில் எல்லாம் கூட இந்த திட்டம் வெற்றிகரமாக அமுல்படுத்தப்பட்டு முதல் கட்ட கடன் தொகையை, முதல் கட்ட பயிற்சியை ஊக்கத்தொகையோடு முடித்து இன்று லட்சக்கணக்கானவர்கள் பலன் பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இங்க தமிழகத்தில், அதிலும் குறிப்பாக கோவை மாவட்டத்தில், பாலக்காட்டில் இருக்கின்ற விஸ்வகர்மா வேலை செய்கின்றவர்களும் சரி, அல்லது அந்த 18 வகையான தொழில் செய்கின்றவர்களும் 15 நாட்கள் ஒவ்வொரு நாளும் 500 ரூபாய் பெற்றுக்கொண்டு புதிய தொழில்நுட்பங்கள்,
அப்ஸ்கில்லிங் என்று அந்த தொழிலிலே அடுத்த கட்ட மேம்பாட்டுக்கான பயிற்சியினை பெற்று 15,000 ரூபாய்க்கு இலவசமான உபகரணங்களை பெற்று முதல் கட்டமாக 1 லட்சம் ரூபாய் கடன் தொகை எந்த விதமான கொலாட்ரலும் இல்லாமல் மத்திய அரசாங்கம் கொடுக்கின்ற அத்தனை பலன்களையும் பக்கத்தில் இருக்கின்ற பாலக்காட்டில் இருக்கிறவங்க வாங்கிட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே கோயம்புத்தூர் இருக்கிறவங்களுக்கு அந்த பலன் கிடையாது. இந்த திட்டம் அமுல்படுத்தப்பட்ட போது ஆன்லைன் வாயிலாக யார் வேண்டுமானாலும் அந்த திட்டத்தில் பலன் பெறக்கூடியவர்கள் பதிவு செய்யலாம் என பிரதமர் அறிவித்தார்.